போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். தண்ணி இங்கேயே இருக்கே. இன்னைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. மூடிடு சீசே. அடேங்கப்பா, அடிக்கடிக்கு போதை ஏறும். நல்ல வேலை யாரும் இல்லை. என்னது வித்தியாசமா இருக்கு? சலலா, சலலா. எப்படி மேல போகணும்? ஐயோ, அடிக்கட்டேங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ, இவருக்கு ஃபுல்லா ஏறி போச்சு. இப்ப என்ன பண்றதே தெரியலையே. தேவையாடா உனக்கு? தேவையாடா உனக்கு? நீங்க தானே வச்சுட்டு போன, இங்கே இருக்க வேண்டியதானடா. வர்றதுக்குள்ள என்னடா உனக்கு அவசரம்? அவன் வாய்க்குள்ள போய் விழுந்த. இது நம்ம ரூம் இல்ல, இது இல்ல. அதான் நாம ஸ்டடியா தான் இருக்கோம். இந்த வீடியோ சுத்திட்டே இருக்கு. சரி போ. ஐயோ, பொறுமை பொறுமை. நம்ம ரூம்னா ஓகே. கௌதம், மிஸ்டர் கௌதம். இவ எதுக்கு இப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்துட்டு இருக்கா? இவ எதுக்கு நம்மள இப்படி ஓட விட்டுட்டு இருக்கா? சூப்பர் பாயிண்ட் ஒன்னு கிடைச்சிருக்குங்க. செம்ம. ஏய், இப்ப நீ ஏண்டி தண்ணி அடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்க? தண்ணிதான், ஆனா நாள்ல இந்திரா. என்னது இந்திராவா? என்ன ஹேமா சொல்ற? ஆமா, அவ ஏன் பக்கத்துல வந்து பேசினால அப்ப நல்ல நாத்து அடிச்சது. அவ நல்லா குடிச்சிருக்காங்க. என்ன சொல்ற? இந்திரா குடிச்சிருக்காளா? ஆனா ஐஏஎஸ் ஆக போற இந்திராக்கு குடிப்பழக்கம்லாம் இருக்கா? ஏய், சூப்பர்டி, செம்ம மேட்டர் ஆச்சே இது. இது ஒண்ணு போதுமே அவளுக்கு சமாதி கட்டுறதுக்கு. அப்போ சீக்கிரம் வாங்க, அவளுக்கு இந்த போது தெளியறதுக்குள்ள நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஹேமா, அக்காவை அவளை வெறுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் பாடா பட்டுட்டு இருக்கேன். எப்படி அல்வா துண்டு மாதிரி சிக்கிருக்கா பாத்தியா? சூப்பர் மேட்டர் இது. இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம் அவள. ஆமா, அவ என்னென்ன பேசினா இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். கவலைப்படாதடி, இப்படம் இன்றே கடைசி. தண்ணி அடிச்சிட்டு வந்து என்கிட்டயே அலப்பறை காட்டிட்டால, சும்மா விட மாட்டேன்டி. வா போலாம். கௌதம், my dear lovely கௌதம், என்னோட காதல் இளவரசா, என்னோட அன்பு புருஷா, என்ன பண்ற? டேய் கௌதம், என்ன பண்ற? இந்திரா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற நீ?
என்ன ஸ்மெல் எல்லாம் வருது? என்ன? ஏய். ஏய். இந்திரா, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சா? என்னென்னமோ ஆச்சு. உன்னை என்னைக்கு நான் நேர்ல பார்த்தனோ அன்னைக்கே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கௌதம். அப்படியே அன்னைக்கே I fell in love with you கௌதம். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நான் வந்து அப்படியே துபுக்குன்னு வந்துட்டேன் கௌதம். இங்க பாரு. வாட்ஸ் ராங் வித் யூ இந்திரா? என்ன இப்படிலாம் நீ நடந்துக்கிற ஆளே கிடையாது. எதுக்கு இப்படிலாம் வாய் புலருது? கௌதம், எனக்கு அதெல்லாம் தெரியல கௌதம். எனக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு. இந்த மனசு இருக்குல்ல, இது ரொம்ப ஸ்வீட் லெட்டர். இது நீ தானே என் கழுத்துல கட்டின. அப்ப நீ தான் என் ஹஸ்பண்ட். சரி, இப்ப என்னங்கற அதுக்கு? இந்திரா, தயவு செஞ்சு கிளம்பு இந்திரா. யாராவது பார்க்க போறாங்க. நீ கிளம்பு. நோ 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 ராஜலோ. நோ. ஏய், நீ உள்ள போய் பாரு. போடி. அவ என்ன பண்றான்னு போய் பாரு. போடினா. நீ ஹஸ்பண்ட், நான் தான் உன்னோட வைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு 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 கௌதம், சொல்லு. உனக்கு தெரியாதா? ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்னா அப்படின்னா ரொமான்ஸ் பண்ணணும். இந்திரா, இங்க பாரு. அவ்வளவுதான் லிமிட். ஏன் கௌதம், உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு. நான் அழகா இல்லையா? சொல்லு கௌதம். இந்திரா, முதல்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன விடு. பாருங்க. இந்திரா, விடுங்கறல. நோ 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 கௌதம். ஏய், வா அக்கா கிட்ட போய் சொல்லலாம். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? சீக்கிரம் வாங்க. இது அத்தை கிட்ட சொல்லி ஆகணும்ல. அவ வேற கௌதம் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. அப்புறம் அவன் மனசு மாறிட போறாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். ஆமாண்டி, எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணு விடாம சொல்லணும். அப்பதான் நல்ல டென்ஷன் ஆவா. வாடி. அக்கா அக்கா அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சுடி? ஏன் இப்படி பதறிக்கிட்டு வர? இப்படி நீ ஆறாமற உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான் அங்க எல்லாமே உன் கை மீறி போயிட்டு இருக்கு. ஏய், முதல்ல என்னன்னு புரியுற மாதிரி சொல்லு. யாருக்கு என்னாச்சு? இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் வந்துருச்சுக்கா. நீ இன்னும் என்னென்ன கன்றாவில உன் கண்ணால பாக்க போறன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீ குடுக்குற இடம்க்கா. இப்ப என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா நீ? என்ன? ஐயோ அக்கா, நம்ம குடும்பம் எவ்வளவு பாரம்பரியமான குடும்பம். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்னால இத சொல்றதுக்கே நாக்கு கூசுது. என்னால முடியாதுக்கா. ஹேமா, நீயாவது வாயை திறந்து சொல்லு. இவ என்னமோ பில்டப்பை ஏத்திக்கிட்டே போறா. என்ன? சொல்லி தொலைடி அந்த கருமத்தை நீயே. அந்த இந்திரா இருக்கால, அவ கண்டு கருமத்தை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அத்தை. என்ன குடிச்சிருக்காளா? என்னடி சொல்றீங்க? அக்கா, அது பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அங்க கௌதம் கிட்ட இந்திரா அசிங்கமா நடந்துகிட்டு இருக்கா. நீ முதல்ல வா. என்னால இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீ வந்து என்னன்னு கேக்குற இப்போ. நீ வாக்கா. அக்கா அழாதக்கா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. ஐயோ,
அக்கா குளிக்க போறியா? அப்ப நான் குளிக்க போறேனா? இந்த தண்ணி இல்லையா? ஐயோ! ஊத்து, நல்லா ஊத்து, ஊத்து. ஐயோ! அப்பா, அக்கா ஜாலியா இருக்கு, இன்னும் ஊத்து. ஐயோ! விளையாடாத இந்திரா. இவ்ளோ சோதனை ஆண்டவன் உனக்கு கொடுத்தா நான் என்னடி பண்ணுவேன்? நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா? இரு, நீயும் குளிக்கா. நீ குளி. ஐயோ இந்திரா, இந்திரா என்னடி ஆச்சு? ஐயோ இங்க பாரு. ஐயோ இந்திரா, அக்கா, அக்கா தலை வலிக்குதுக்கா, என்னால முடியலக்கா. என்னடி ஆச்சு இந்திரா? ஐயோ இந்திரா, அக்கா நான் மாடியில துணி காய போட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குக்கா. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியலையே. ஏய் சும்மாவே இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை தப்பா பேசுறாங்க. இப்போ உன்னை இப்படி வேற பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னே எனக்கு தெரியலையே. அக்கா நீ புலம்பாத. நீ ஏன் புலம்புற? எனக்கு என்ன ஆச்சுக்கா? அதான் இந்திரா நானும் கேக்குறேன், உனக்கு என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இப்போ உன்னை குற்றவாளி மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன தண்ணி குடிச்ச? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எனக்கு தெரியலக்கா, எனக்கு எதுவுமே புரியல. தலை மட்டும் ரொம்ப வலிக்குது, தூக்கமா வருதுக்கா. என்னக்கா ஆச்சு? நான் எங்க இருந்தேன் சொல்லுக்கா. என்ன இந்திரா சொல்ற? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல. ஐயோ நீ ஏதோ குடிச்சிட்டு தான் கலாட்டா பண்றேன்னு சொன்னாங்க. நீ என்னடி குடிச்ச? நான் குடிச்சேனா? நானா? உன்னை நான் எப்படி வச்சிருக்கேங்கிறதும் உனக்கு தெரியும். நீ இந்திரா விஷயத்துல தலையிடாம இரு. அவ ஒண்ணும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்ல. நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்தவ, புரியுதா? இல்ல அத்தை, அவ ரொம்ப நல்லவத்த. ப்ளீஸ் அத்தை, காவ்யா, அழாத காவ்யா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த வீட்ல எவ்வளவோ பிரச்சனைய அவ ஒத்த ஆளா சரி பண்ணிருக்கான். ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். காவியா, கொஞ்சம் நீ வாய மூடு. இத பாரு, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதையை கெடுத்துக்காத, சரியா? நீ வயித்து புள்ளத்தாச்சுங்கிறதுனால உன்னை நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். என்ன பேச வைக்காத. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. காவியா, என்ன விடு. காவ்யா பாத்து பாத்து காவ்யா. எடுத்துக்காதீங்க. இந்திரா அப்படியெல்லாம் பண்ற பொண்ணே கிடையாது. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கே தெரியல. அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. இந்திரா வா, நீயும் வந்து மன்னிப்பு கேளு வா. வா இந்திரா. வாடி. அக்கா, அத்தை தயவு செஞ்சவளை மன்னிச்சிருங்க அத்தை. முடியாது காவியா, முடியாது. இந்திரா இத்தனை நாள் இங்க இருக்காளே அத்த, அவ ஒழுக்கமான பொண்ணு தானே அத்த. அவ கண்டிப்பா தப்பு பண்ற ஆள் இல்ல அத்த. அத்த, அவ மேல அநியாயமா பழி போட்டு அனுப்பிச்சா அது நமக்கு தான் அத்த பாவம். சொன்னா கேளுங்க அத்த. ஏங்க இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? சும்மா இருங்க, அத்தைக்கு எல்லாம் தெரியும். அவளை வீட்லயே இருக்க சொன்னது போதும் அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அம்மா நீங்க இவ்வளவு ஒத்துக்கிட்டதே போதுமா? இந்திரா கௌதம் ரூம்ல கூட இருக்க வேண்டாம். காவியாவும் இந்திராவும் வேணா ஒரே ரூம்ல இருந்துகிட்டோம். நான் தனியா மாடியில இருந்துக்கிறேம்மா. கதிர், அது சரியா வராது. யாரு எங்க தங்குறதுன்னு நான் டிசைட் பண்றேன். ம்? அக்கா, எனக்கு என்னமோ இங்க யார் ரூம்லயுமே அவ வேண்டாம். மொட்டை மாடி ஃப்ரீயா தானே இருக்கு. வேணும்னா அவ அங்க போய் தங்கிக்கிட்டுமே. என்ன கொஞ்ச நாள் தானேக்கா, எப்படியோ சீக்கிரம் இந்த டைவர்ஸ் கேஸ் முடிய போகுது. என்ன இந்திரா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? அதுதான் சரி. நீ மொட்டை மாடியிலேயே இரு. இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பல, அதுக்கு பதிலா நீ மாடியில தங்கிக்க. இந்திரா இருமா, நான் போய் ஒரு பெட்ஷீட் தலகாணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் நியாயம், குடும்ப மரியாதை, கௌரவம்னு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ராகினி சித்தி ரொம்ப பேசுறாங்க. அப்பா அவ்வளவு தூரம் சொல்றாரு, அப்பவும் கேட்காம மொட்டை மாடியில போய் தங்க சொல்லிட்டாங்க. இந்திராவோட கேரக்டர் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட இப்படி செஞ்சாங்கன்னா என்ன பண்றது? இந்திரா என்கிட்ட வந்து கொஞ்சினப்பவே நான் என்னன்னு யோசிச்சு அவளை மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்னடான்னா எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நம்ம வீட்லயே ஒரு பொண்ண இவ்ளோ மோசமா நடத்துறாங்க. என்னால தட்டி கேட்க கூட முடியல. இப்ப கேட்டா அதுக்கும் சேர்த்து இந்திராக்கு தான் திட்டு விழும். அவ தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி. இந்திரா ரொம்ப பாவம். ஒரு வார்த்தை கூட பேசாம அவ பாட்டுக்கு மேலே ஏறி போறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு வலிக்குது. அவ மேல தனியா என்ன பண்றான்னு தெரியல. ச்சே. சரி போய் பார்த்துட்டு வருவோம்.
இருக்குது அருகில். கௌதம், உன் மனசு பூரா நான் தான் இருக்கேன். உன்னால என்னைக்குமே என்ன வெறுக்க முடியாது. எனக்கும் அப்படிதான். நீ சொன்னதுல பாதிதான் உண்மை. உனக்கே தெரியாம நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. ஆனா இத செஞ்சது நான் இல்ல. நீங்க இல்லையா? பின்ன வேற யாரு பண்ணா? அக்கா படியேறி வர முடியாது. வேற ரொம்ப யோசிக்காத. ராத்திரி மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உனக்காக இந்த டென்ட்டை ஏற்பாடு பண்ணது, ராத்திரி ஃபுல்லா உன்னை கொசு கடிக்காம பாத்துக்கிட்டது, இது எல்லாமே நம்ம கௌதம் தம்பிதான். கௌதமா, என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, பின்ன நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? ஆமாமா, கௌதம் தம்பிதான் இது எல்லாமே பண்ணது. வணக்கம் மேடம். வாங்க 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 மேடம், உட்காருங்க. என்ன இவ்ளோ காலையிலேயே வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது. ஆமாங்க, இன்னைக்கு கௌதம் இந்திராவோட டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங் வருதுல, 2 பேரும் கண்டிப்பா வரணும். அதனாலதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே மேடம், நான் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்? வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வரணுங்களா? சரியா 10 மணிக்கு அவங்க 2 பேரும் அங்க இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்டயே இருக்கு. ஓகே. 2 பேரும் ஐடி ப்ரூஃப் மட்டும் ஒரிஜினல்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ மேடம். இத போன்லயே நீங்க சொல்லிருக்கலாமே. பாவம் எதுக்கு இவ்வளவு தூரம் அலைஞ்சுக்கிட்டு? பரவாயில்ல மேடம், இது கோர்ட்டுக்கு போற வழி தானே, அதனால நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரி. ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே. சுபா? இல்லைங்க மேடம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சுபா கரெக்டா வந்துருங்க, நான் கிளம்புறேன். கண்டிப்பா. ஓகே மேடம், தேங்க்யூ. வாங்க. காலையிலேயே எதுக்கு இந்த லாயர் இங்க வந்துட்டு போறாங்க? என்னவா இருக்கும்? அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை லாயர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு காஃபி கொண்டு வர சொல்லான்னு கூப்பிட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கௌதம், நீ போய் ரெடி ஆகு, சீக்கிரமா கிளம்பணும்ல.
சரிம்மா. என்ன கௌதம் யோசிச்சுட்டு இருக்க? நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் போய் ரெடியா வரேம்மா. ஆ. சுபா, ஏய், அக்கா கூப்பிடுறாங்கல்ல, காலையிலே என்ன பகல் கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க அத்தை. அதான் லாயர் வந்தாங்கன்னு சொன்னல. போய் இந்திராவை கிளம்பி வர சொல்லு. என்ன? போ. சரிங்க அத்தை. காரு நீ மட்டும் தைரியமா ஒரு வார்த்தை சொன்னீனா போதும். அதுக்கப்புறம் பாரு, கௌதம் தம்பியும் எனக்கு டிவோர்ஸ்ல இஷ்டம் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லுவாரு. இங்க பாரு இந்திரா, என் கண்ணு இல்ல, உனக்காக வேண்டாம், எங்களுக்காக, இதோ உன் அக்காவுக்காகவாவது டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிருமா. சொல்லிருமா. அக்கா சொல்றது கரெக்ட் தான். இந்த டைம் ஆகுது, நீ எங்க பேச்ச கேளு. நீ சொன்ன கோர்ட்ல அத மட்டும் தான் பெருசா எடுத்துக்குவாங்க. உன்னோட சம்மதம் இல்லாம டைவர்ஸ் பண்ண முடியாது. நீ ஸ்ட்ராங்கா நில்லு இந்திரா. கௌதம் மேல உனக்கு பாசம் இருக்குல்ல, அவருக்கும் இருக்கும், நீ பின்னாடி புரிஞ்சுக்குவ. சொன்னா கேளுடி. இங்க என்னமோ குழப்பம் இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் கௌதம் கிட்ட நான் போய் பேசினாதான் கிடைக்கும். சரி, நான் இப்பவே போறேன். நான் சொல்றத நீ கேப்பல்ல? இந்திரா, இந்திரா, நாங்க சொல்றத நீ கேப்ப. டேய், அசிங்கமா போய் சொல்லாதடா. உன் கண்ணை பாரு, அப்படியே அவ பேரை சொன்னாலே அப்படியே கண் கலங்கி நிக்குது. டேய், வெறும் வீம்புக்காக வாழ்க்கையை கெடுத்துக்காது கௌதம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. கௌதம், அம்மா வராங்க, சைலண்டா இரு. அம்மா. என்ன கௌதம், ரெடி ஆயிட்டியா? ரெடிமா, ரெடி. என்ன கௌதம், என்னாச்சு? முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. என்னப்பா? அப்படியா? ஒண்ணும் இல்லம்மா, நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு புரியுது கௌதம், உனக்கு இது ரொம்ப டஃபா இருக்கும்னு புரியுது. ஆனா என்ன பாரு, எனக்கு என் பசங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உன் நல்லதுக்காக தான் அம்மா எல்லாம் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. நல்லா யோசிச்சு தெளிவாதான் முடிவெடுத்திருக்கோம். எனக்கும் சரி உனக்கும் சரி. இந்த முடிவால நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னையில இருந்து உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஜெயா, ஏன் ஜெயா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இவனோட கல்யாணத்தை பிரிச்சு வைக்கிறதுனால உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்?
இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நீ டைவர்ஸ் வாங்கணும்னு துடிக்கிற? இத பாருங்க, எனக்கு என் பையனோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை எவ கையிலயோ கொடுத்துட்டு என் பையன் காலம் முழுக்க கண் கலங்கறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஓ, அப்போ அந்த பொண்ணை பத்தி உனக்கு கவலை இல்ல, அப்படித்தானே? நீ ஒரு அம்மா தானே, 4 குழந்தைங்களை பெற்றிருக்கல. ஏன் ஜெயா, இதுவே நம்ம பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? சொல்லு ஜெயா, இதுவே நம்ம பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? இந்திராவோட வாழ்க்கையை பாழடிச்ச மாதிரி தான் பண்ணிருந்திருப்பியா? சொல்லு ஜெயா. அந்த பொண்ணை பெத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மனசு எவ்வளவு வேதனைப்படும் கொஞ்சம் அதை யோசிச்சு பாத்தியா? இல்லைங்க மேடம், பையன் சைட பொண்ணை ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. காஸ் ஆஃப் மேரேஜே தப்புன்னு சொல்லிருக்காங்க. காஸ் ஆஃப் மேரேஜ் தப்பா? அப்படி என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. இவர் என் கிளைண்ட் கௌதம். சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவர். இவங்க குடும்பத்துக்குன்னு நல்ல பேர் இருக்கு, நல்ல மரியாதை இருக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய சொத்தும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்துல இங்க நிக்கிறாங்களே இந்திரா, வேணும்னே ஆள் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஐ மீன் ஆள் மாறாட்டம் பண்ணி எல்லாரையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓ, அப்போ கம்ப்ளைண்ட் எதுவும் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், இந்த இந்திரா கௌதமோட அண்ணா கதிரோட வைஃபோட சிஸ்டர். சோ சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. கௌதமோட ஃபேமிலி பெரிய மனசு பண்ணி இந்திரா மேல எந்த கேஸும் கொடுக்கல. ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்க இருக்காங்க? ஆர் தி செப்பரேட்டட்? எஸ் மேம், தே ஆர் செப்பரேட்டட். அங்க என்ன இன்டர்பிரேஷன் நடக்குது? நத்திங் மேடம். சோ சேர்ந்து வாழ எந்த காரணமும் இல்லைன்னு 2 பேரும் சொல்றாங்களா? எஸ் மேம், 2 பேரும் வேற வழி இல்லாம ஒரே வீட்ல ஒன்னா இருக்காங்களே தவிர அவங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ எந்த விதமான அன்போ இல்ல. அதனால 2 பேரும் பரஸ்பரமா இந்த மேரேஜ மியூச்சுவலா முடிச்சுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க.